ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம Django ஃபார்ம்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Django ஃபார்ம்ஸ் நம்ம கிரியேட் பண்ற மாடலுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு HTML ஃபார்ம் எப்படி நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் Django ஃபார்ம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம போன வீடியோல அட்மின் பேஜ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண மாடலுக்கு தேவையான டேட்டாஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இப்போ இந்த அட்மின் பேஜ்ல இருந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மாடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே நம்ம இன்புட்ஸ் கொடுக்கறதுக்காக இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இங்க நம்ம டேட்டாஸ் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கும்போது அது புது டேட்டாவா ஆட் ஆகுது. இதே விஷயம் நம்ம யூஐல இருந்து பண்ணும்போதும் நமக்கு இதே மாதிரியான இன்புட் ஃபீல்ட்ஸ் வேணும். நார்மல் HTML இருந்து பண்ணும்போது ஃபார்ம்ஸ் கொடுத்து அதில் இன்புட் ஃபீல்ட்ஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஜாங்கோக்குள்ள பண்ணும்போது சிம்பிளா ஜாங்கோ ஃபார்ம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸை எத்தனை டைம் வேணாலும் யூஐல காட்டலாம். ஒவ்வொரு டைமும் மேனுவலா நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளா அதை பண்ண முடியும். ஜாங்கோ ஃபார்ம்ஸ் நம்ம ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் தனித்தனியா கிரியேட் பண்ணிக்குவோம் அந்தந்த ஆப்புக்குள்ள இருக்கிற மாடல்ஸ்க்காக. இப்ப இந்த இன்வென்ட்ரி ஆப்குள்ள தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாடல் வச்சிருக்கோம். இப்ப இந்த இன்வென்ட்ரி ஆப் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் செலக்ட் பண்ற ஃபைலோட நேம் ஃபார்ம்ஸ் டாட் py அப்படின்னு கொடுக்குறேன். இந்த forms டாட் py ஃபைல்ல நம்ம ரெண்டு விஷயம் இம்போர்ட் பண்ணணும். ஒன்னு from django டாட் forms import model form. இந்த மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா எப்படி நம்ம ஒரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணும்போது மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை django.db இருந்து எடுத்து இன்ஹெரிட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஃபார்முக்கும் நம்ம இந்த மாடல் ஃபார்ம் எடுத்து இன்ஹெரிட்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அந்த மாடலுக்கான HTML ஃபார்மை அது நமக்கு கிரியேட் பண்ணி தரும். இந்த ஃபார்ம் எல்லாமே நம்மளோட மாடல்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மாடல்ஸை இங்க நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். from dot models import star. மாடல்ஸ் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணி மாடல் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் கிளாஸ் யூஸ் பண்ணணும். கிளாஸ்ங்கிற கீவேர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான நேம் எப்படி வைக்கணும் அப்படின்னா எந்த ஃபார்ம் எந்த மாடலுக்கானது அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே தெரியணும். அதனால எப்ப ஃபார்ம் கிரியேட் பண்ணீங்கனாலும் சரி மாடலோட நேம் வச்சே நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க. நம்மளோட மாடல் நேம் ப்ராடக்ட். நான் ப்ராடக்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் அப்படிங்கறத வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாடலுக்கான ஃபார்ம் தான் இதுன்னு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முக்கு நேம் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாடல் ஃபார்ம் இன்ஹெரிட் பண்ணணும். இதுக்குள்ள கிளாஸ் மெட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கால் பண்ணுவோம். இந்த மெட்டா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன மாடலுக்காக இந்த ஃபார்ம் கிரியேட் ஆகுது அந்த மாடல்ல இருந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கறத தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ஈக்குவல் டு ப்ராடக்ட். இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ங்கிற மாடலுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது அதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணும். ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு இருக்கிற அத்தனை ஃபீல்டுமே நமக்கு வேணும் அப்படிங்கும் போது இந்த ஃபார்மேட்ல கொடுக்கணும். கொட்டேஷனுக்குள்ள $_ ஆல் திரும்பவும் $_ ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த மாடல்ல இருக்கிற அத்தனை ஃபீல்ட்ஸையுமே நமக்கு எடுத்துட்டு வரும். இல்ல செலக்டடா எனக்கு 1-2 ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம மாத்தி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா ஃபீல்டையும் ரெண்டர் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஃபீல்ட்ஸை மட்டும் எப்படி நம்ம யூஐல காட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரியல் டைம்ல நம்மளோட ஒரு மாடலுக்கு எத்தனை டைப்பா வேணாலும் நம்ம ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல எல்லா ஃபீல்டும் காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். இன்னொரு ஃபார்ம்ல ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும் காட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால ஒரு மாடலுக்கு எவ்வளோ ஃபார்ம்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு டைம் ஒரே மாடலுக்காக புது ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது நேம் மட்டும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒரே நேம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபார்மை யூஐல காட்டணும் அப்படிங்கும்போது நான் ஃப்ரண்ட் எண்டை ஓப்பன் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு புது HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இந்த பேஜுக்கு நம்ம டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அதனால இந்த டெம்ப்ளேட்டுக்கான இந்த டேக்ஸ் எல்லாம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இப்போ டெம்பரவரியா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மாத்துறேன். ப்ராடக்ட்ஸ் பேஜ் அப்படின்னு மாத்திருக்கேன். ப்ராடக்ட்ஸ் ஆட் பேஜ் அப்படின்னு மாத்திக்கலாம். ப்ராடக்ட்ஸ் ஆடிங் பேஜ் அப்படின்னு மாத்திட்டு HTML ஃபைல் நேமையும் ப்ராடக்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆட் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஏன்னா இந்த பேஜ்ல நம்ம ஃபார்ம் காட்ட போறோம். ஃபார்ம்ல வந்து யூசர் டேட்டா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ டெக்னிக்கலா ஒரு புது ப்ராடக்ட்டை ஆட் பண்றாங்க. அதனால ப்ராடக்ட்ஸ் ஆட் பேஜ் அப்படின்னு நான் மாத்திக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து யூஐல தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான வியூஸ் வந்து எழுதணும். ஸோ இன்வென்ட்ரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஆட் பேஜ்க்கான வியூஸ் வந்து எழுதிடலாம். டெவ் ப்ராடக்ட்ஸ் ஆட் ரிக்வெஸ்ட் ரிட்டர்ன் ரெண்டர் request comma products underscore add dot html. ஓகே, இப்போ வியூஸ் வந்து எழுதியாச்சு. இந்த வியூஸ்க்கான யூஆர்எல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் ஆட் பேஜ் ப்ராடக்ட்ஸ் ஸ்லாஷ் ஆட் ஸ்லாஷ் ஸோ ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஆட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ சர்வர் ரன்ல இருக்கு. இப்போ நம்ம ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜை டூப்ளிகேட் எடுத்துட்டு அட்மின் யூஆர்எலுக்கு பதிலாக நம்ம இன்வென்ட்ரி ஸ்லாஷ் ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஆட் மட்டும் கொடுக்கணும். ஸோ இன்வென்டரி ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் ஸ்லாஷ் ஆட் ஸ்லாஷ். இப்போ ப்ராடக்ட்ஸ் ஆடிங் பேஜ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருந்த அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பேஜ் அப்படிங்கிறது வச்சிருந்தோம். அது போக ஃபூட்டர் கண்டென்ட் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது பேஜ்.html ஆட் பண்ணி வச்சிருந்த கண்டென்ட்ஸ். இப்போ நமக்கு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு தேவையான பேஜ் ரெண்டர் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணணும்னா இந்த பேஜில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்மை ரெண்டர் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மை ரெண்டர் பண்ணணும்னா நம்ம வியூஸ் ஃபைலில் தான் வந்து பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபார்ம்ஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டாட் ஃபார்ம்ஸ் இம்போர்ட் ஸ்டார். அதே மாதிரி நம்மளோட மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இங்கே வந்து நம்ம சென்ட் பண்ண தேவையான டேட்டா வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டிக்ஷனரி. இதில் ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பேரில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ராடக்ட் ஃபார்மை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஃபார்ம்ஸ்.pyல வந்து இருக்கிறத நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது யூஐல அனுப்பிச்சு வைக்கும் போது அந்த ஃபார்முக்கு ஏதோ ஒரு நேம் வந்து வைக்கணும். ஸோ ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் அப்படின்னு லோயர் கேஸில் வச்சிருக்கேன். இந்த நேமை தான் வந்து நம்ம டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கிரியேட் பண்ண இந்த கான்டெக்ஸ்ட்டை மூணாவது பேராமீட்டரை வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பேஜில் வந்து வந்துடுறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்ம் அப்படிங்கிற டேக் வந்து கிரியேட் பண்ணோம். ஃபார்ம் டேக்ல action equal to empty and method equal to post. யூஐல இருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை டேட்டா பேஸ்க்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மெத்தட் வந்து போஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்குள்ள சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அந்த டோக்கன் இருந்தால் தான் நமக்கு அந்த டேட்டா வந்து யூஐலேருந்து கலெக்ட் ஆகி பேக் எண்டுக்கு கெட் பண்ணி தரும். அதாவது பைத்தான்குள்ள அந்த டேட்டா வந்து வரும். ஸோ அதனால நம்ம எந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட் லைனுக்குள்ள வந்து அதை எழுதியிருக்கணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஃபார்ம் வந்து ரெண்டர் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம். ஸோ இந்த பேர் வந்து நம்ம வியூஸில் சென்ட் பண்ணும்போது நம்ம வச்சிருக்கிற இந்த கீ நேம் தான். ஸோ சர்வர் ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிடலாம். சிஎஸ்ஆர்எஃப். ஓகே,
ஸோ இப்போ ரீலோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த மாடல்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் வச்சிருந்தோமோ அதுக்கான ஃபார்ம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்துருச்சா? ஆனா இந்த இடத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வெறும் ஃபார்ம் டேக் மட்டும்தான் கொடுத்திருந்தோம். உள்ளுக்குள்ள நம்ம வேற எந்த கண்டென்ட்டுமே வந்து HTML வச்சு கொடுக்கவே இல்ல. பைத்தானோட டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நமக்கு அந்த ஃபார்ம் வந்து யூஐல வந்துருச்சு. இதுவே HTML வச்சு நம்ம பண்ற மாதிரி இருந்தா இந்த ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் ஒரு லேபிள் டேக் வந்து கொடுத்துருப்போம். அப்புறம் ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கான இன்புட் டேக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது 3 இன்புட் 4 இன்புட் வாங்குறோம் அப்படிங்கும்போது பெருசா இருக்காது. இப்போ ஒரே ஃபார்ம்ல 20 இன்புட் வாங்குறோம்னா, அப்ப எத்தனை இன்புட்ஸ் தேவைப்படுமோ அத்தனை லேபிள் அண்ட் இன்புட் வந்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த சிம்பிளா ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நீங்க CSS எழுதி ஸ்டைல் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஜாங்கோ ஃபார்ம்ஸ் மூலியமா நம்ம இந்த ஃபார்மை யூஐல காட்டுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கும்போது நம்ம மேனுவலா ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா ஒவ்வொரு இன்புட்லயும் இதுதான் இன்புட் டேட்டாவா வாங்கணும் அப்படின்னு அந்த டேட்டா டைப்க்கான பேட்டர்ன்ஸ் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம மாடல்ல இருந்து டைரக்டா ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம யூஐல காட்டுறதுனால நம்ம மாடல்ல இந்த இன்புட் ஃபீல்டுக்கு இந்த டேட்டா டைப் தான் வாங்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே டேட்டா டைப்காக அது பில்டினா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டில் கிளிக் பண்ணி அந்த ஃபீல்டுக்கான டேட்டாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காமிச்சிருக்கிற இந்த ஃபார்ம்ல வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து இருக்கு. செலக்டடா ஒன்று ரெண்டு ஃபீல்டு மட்டும் தான் நான் காட்டணும் அப்படிங்கும்போது ஸோ அதையுமே நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா நம்ம ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துல ஃபீல்ட்ஸ் ஆல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் தேவைப்படுமோ அது மட்டும் கொடுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா ப்ராடக்ட் நேம் இருக்கு, கமா ப்ராடக்ட் நேம் அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ். இந்த ரெண்டு ஃபீல்டு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு ஃபீல்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ சர்வர் ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் வந்து ஆஃப்ல இருக்கு. திரும்ப சர்வரை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேஜை ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ண உடனே ப்ராடக்ட் நேமையும் ப்ரைஸையும் இன்புட்டா வாங்குறதுக்கான ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மாடல்ல என்ன ஃபீல்டு வேணும் வேண்டாம்னு கூட ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டைனாமிக் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுல ஆல் அப்படிங்கிற ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துட்றோம். இன்னொரு ஃபார்ம் இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல நமக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை மட்டும் நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ எல்லா ஃபீல்ட்ஸ் காட்ட வேண்டிய இடத்துல இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி காட்டலாம். செலக்டட் ஃபீல்ட்ஸ் காட்ட வேண்டிய இடத்துல இந்த ரெண்டாவது ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இந்த ஃபார்ம்ல டைப் பண்ற டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.